Daily. Taste. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு சிறை மீண்டோர் நலசங்கம் சார்பில் விடுதலை பெற்ற 750 முன்னாள் சிறைவாசிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3,75,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கூட சிறைவாசிகளுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்தவர்கள் தான். 1976ஆம் ஆண்டு மிசா அடக்குமுறை காலத்தில் ஓராண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லா வகை துயரங்களையும் அனுபவித்தவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார்கள், அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் இருந்த சிறை அறையிலேயே கழிவறையும் சேர்ந்து இருந்தது. அதனுடைய நாற்றம் மூக்கை துளைத்தது. அந்த நாற்றத்தை தவிர்ப்பதற்காக பூட்டப்பட்ட கம்பி கதவுகளுக்கு நடுவில் அந்த கம்பி கதவுகளுக்கு பின்னால் நின்று கொண்டு மூக்கை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு இரவு முழுவதும் நின்று கொண்டே தூங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்பொழுது சிறைவாசிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு தரமில்லாமல் இருந்தது என்பதையும் பேசியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிறைவாசிகளுக்கு சுகாதாரமான கழிப்பிட வசதிகளையும் நல்ல உணவுகளையும் வழங்க முதலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்றைக்கு திராவிட மாடல் அரசு சிறைச்சாலைகளுக்குள் நூலகங்களை, லைப்ரரிஸ் ஏற்படுத்துவதில் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு சிறைத்துறை வரலாற்றில் முதன்முறையாக ரூபாய் 2 கோடி செலவில் சிறை நூலகங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சிறைத்துறை நூலகங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பரிசாக வந்த 1500 புத்தகங்களை சிறைத்துறைக்கு வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு நடத்துகின்ற அந்த புத்தக காட்சிகளில் சிறைவாசிகளுக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதில் பொதுமக்கள் பலரும் பொது அமைப்புகளும் புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்குவதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். எனக்கு அன்பளிப்பாக வருகின்ற புத்தகங்களை கூட சென்னை புத்தக காட்சி போன்ற நிகழ்வுகள் மூலம் சிறை நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். கடந்த 2023ஆம் ஆண்டு நானே புழல் சிறைக்கு நேரில் சென்று அந்த புத்தகங்களை பரிசாக அந்த சிறை வாசிகளுக்கு என்னுடைய கைகளாலே நான் கொடுத்தேன்.